நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 27ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தேர்தலில் வெற்றி பெறும்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எவ்வித பிரச்சனையும் இல்லை, தோல்வி அடையும் போது அவற்றில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக புகார்கள் எழுப்பப்படுகின்றன என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. இந்தியாவில் 1990ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. குறிப்பாக 2001ஆம் ஆண்டில் தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சீட்டு முறைக்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக 543 தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடைபெற்றன. அதன் பிறகு வாக்குச்சீட்டு முறை கைவிடப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தியே தேர்தல் நடத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளாவில் முதல் முறையாக தீயணைப்பு பணியில் ரோபோக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளின் திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் நகரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு ஃபெஞ்சால் என பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய நாயகன் அனுரகுமார திசாநாயகா. அனைத்து இன மக்களும் தேசிய மக்கள் சக்தி NBP கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்துள்ளனர். இலங்கையில் இனி இனவாதம், மதவாதத்திற்கு இடமில்லை என முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயகா பேசியுள்ளது அந்த நாட்டில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 21 இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் இலங்கையில் 70 ஆண்டுகளாக கோலோச்சி வந்த ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்ஷே, சஜித் பிரேமதாசா ஆகியோரது கட்சிகளை பின்னுக்கு தள்ளி அனுரகுமார திசாநாயகா வெற்றி பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். கரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மக்கள் போராட்டம் வெடித்தது. அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். இந்த போராட்டத்தில் அனுரகுமாராவின் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சி உள்ளிட்ட 21 குழுக்கள் அடங்கிய NBP முக்கிய பங்கு வகித்தது. இந்த போராட்டத்தின் பலனாக கடந்த நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 225 இடங்களில் 159 இடங்களை NBP கூட்டணி கைப்பற்றி பெரும் சாதனை படைத்துள்ளது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அறிமுகமான பின்னர் 2/3 பங்கு இடங்களை ஒரு கூட்டணி கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாகும். இந்த தேர்தலில் தமிழர்கள், மலையக தமிழர்கள், முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கூட NBP கூட்டணி எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 5 மாவட்டங்களில் மொத்தம் உள்ள 28 இடங்களில் 12 இடங்களை NBP கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள 6 இடங்களில் 3இல் NBP வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அங்கு தமிழர்களின் கட்சி அல்லாத தேசிய கட்சி வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும். முஸ்லிம்கள் அதிகம் வாழும் அம்பாறை, திரிகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் NBPக்கு மக்கள் பெருவாரியாக ஆதரவு அளித்துள்ளனர். அதிபர் தேர்தலில் தமிழர் பகுதிகளில் 15% வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் 2 மாதங்களுக்குள் அதிபர் அனுரகுமாரா தமிழர்கள் மத்தியில் ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதை அனுரகுமாராவின் ஜனதா விமுக்தி பெரமுன கட்சி கடந்த காலங்களில் கடுமையாக எதிர்த்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசுக்கு எதிராக 1971 மற்றும் 1987இல் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட அந்த கட்சி 1994 ஆயுதத்தை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்பியது வரலாறு ஆகும்.
தென் பெண்ணை ஆறு நீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக தனி தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நிலவர அறிக்கையை 2 வாரங்களில் மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயநாட்டில் கடந்த ஜூலையில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகளில் நூற்றுக்கணக்கான வீடுகள் புதைந்தன. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து சிறப்பு நிதி தொகுப்பை வழங்க வேண்டும் என கேரள அரசு கோரியது. ஆனால் வயநாடு நிலச்சரிவு உட்பட எந்த பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவிக்க தற்போது விதிமுறைகளில் இடமில்லை. மாநில அரசு பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் நிவாரணப் பணிக்கு போதிய நிதி இருப்பு உள்ளது என்று மத்திய அரசு பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது. சாமானிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது ஜனநாயகத்தின் 3 தூண்களான அரசு நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறையின் பொறுப்பு என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். மேலும் இந்திய அரசமைப்பு சட்டம் உயிருடன் விளங்கும் முற்போக்கு ஆவணம் என்றும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டம் கடந்த 1949 நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமலாக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதன் 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அரசியல் நிர்ணய சபை என்னும் பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இரு அவைகளின் சிறப்பு கூட்டு அமர்வு நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்றது. நமது அரசமைப்பு நமது சுயமரியாதை என்ற பெயரில் ஓராண்டு கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் சமஸ்கிருதம், மைதிலி மொழி பதிப்புகளும், அரசமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை, அரசமைப்பு சட்ட உருவாக்கம் மற்றும் அதன் பெருமைமிகு பயணம் என்ற 2 நூல்களும் வெளியிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத், அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் B.R. அம்பேத்கர், அரசியல் நிர்ணய சபை ஆலோசகர் B.N. ராவ், அரசியல் நிர்ணய சபையின் செயலர் H.B.R. ஐயங்கார் உள்ளிட்டோரின் பங்களிப்பை குறிப்பிட்டு பேசினார். அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட தினம் அரசமைப்பு தினமான கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசமைப்பு சட்ட தினத்தின் 75வது ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற இரு அவை உறுப்பினர்களிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய உரையில் சோசியலிஸ்ட், மத சார்பற்ற ஆகிய வார்த்தைகள் குறிப்பிடப்படவில்லை என்று மக்களவை திமுக குழு தலைவர் T.R. பாலு குற்றம் சாட்டியுள்ளார். கடன் வளர்ச்சியை அதிகரிக்க பொதுத்துறை வங்கிகள் அடுத்த 3-4 மாதங்களில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய நிதி சேவை செயலாளர் M. நாகராஜு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசியதாவது: டிஜிட்டல் மோசடிகள் நிதித்துறை ஸ்திரத்தன்மைக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த சவாலை சமாளிக்க வங்கிகள் கவனம் செலுத்த வேண்டும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட வங்கித்துறை திருத்த மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. வங்கிகளுக்கான ஒழுங்குமுறைகளில் திருத்தங்களை கொண்டு வருவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதில் உலகிலேயே 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. தொழில் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நிதி சேவை நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவை இத்துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் பால் உற்பத்தி 2023-24ஆம் நிதியாண்டில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 23.93 கோடி டன்னாக பதிவாகியுள்ளது. வெள்ளை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியனை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதியை தேசிய பால் தினமாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ரூபாய் 27.34 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக முதல்வர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். எடுத்துக்காட்டாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவி பகுதிகள் முழுமையான சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வத்தல் மலைப்பகுதி, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் ஏரி, கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை பகுதி,
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஏரி, திருவாரூர் மாவட்டம் ஹரித்ரா நதி கோயில் குளம் ஆகியனவும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் 8 நவக்கிரக கோயில்கள் உள்பட மொத்தம் 29 இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புனித யாத்திரை, புத்துயிர் மற்றும் ஆன்மீகம் பாரம்பரிய பாதுகாப்பு இயக்கமான பிரசாத் திட்டம் மூலம் தமிழகத்தில் 8 நவக்கிரக கோயில்கள் உள்ள இடங்கள் உள்பட 29 புதிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி திங்களூர் கைலாசநாதர் கோயில், ஆலங்குடி குரு பகவான் கோயில், திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் கோயில், திருமங்கலக்குடி ஸ்ரீ சூரியனார் கோயில், கஞ்சனூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில், மயிலாடுதுறை ஸ்ரீ நாகநாதசுவாமி கோயில், மயிலாடுதுறை ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில், கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில், திருவெண்காடு ஸ்வேதாரண்ய ஈஸ்வரர் கோயில் ஆகிய கோயில்கள் மற்றும் அவை அமைந்துள்ள இடங்கள் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் வங்கியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பங்கு முதலீட்டுக்கான ஈவுத்தொகையாக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 1.78 கோடி ஈவு தொகையை பொதுத்துறையை சேர்ந்த ரெப்கோ வங்கி வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தலைவர் வே. பிரபாகரனின் 70வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. சமூக நீதிக்காக பாடுபடுபவரை சிறப்பிக்கும் வகையில் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறுபவர் தமிழக முதல்வரால் தேர்வு செய்யப்படுகிறார். சமூக மற்றும் வகுப்பு நல்லிணக்கத்திற்காக தமிழ்நாடு அரசின் கபீர் புரஸ்கார் விருது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சரால் குடியரசு தின விழாவின் போது வழங்கப்படுகிறது. இவ்விருது ஒரு சாதி, இனம், வகுப்பை சேர்ந்தவர்கள் பிற சாதி, இன, வகுப்பை சேர்ந்தவர்களையோ அல்லது அவர்களது உடைமைகளையோ வகுப்பு கலவரத்தின் போது அல்லது தொடரும் வன்முறையிலோ காப்பாற்றியது வெளிப்படையாக தெரிகையில் அவரது உடல், மன வலிமையை பாராட்டும் வகையில் வீர செயல் மூலம் உயிர் மற்றும் உடைமைகளை காப்பாற்றுதல் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த செயல் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தந்தை என போற்றப்படுபவர் மறைமலை அடிகளார் ஆவார். பள்ளி மாணவர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுக்கும் செயல்பாடுகளாக கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 14417 மற்றும் 1098 உள்ளன. ஆசிரியர்களுக்கும் சமூக நலத்துறை மூலம் விழிப்புணர்வு எண் 181 பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL போட்டியின் 2025 சீசனுக்கான 2 நாள் மெகா ஏலம் நடந்து முடிந்தது. இந்த ஏலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜெட்டா நகரில் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் மொத்தமாக செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 639.15 கோடி ஆகும். QR குறியீட்டுடன் இலவசமாக நிரந்தர கணக்கு எண் பான் அட்டைகள் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்போதைய பான் அட்டைகள் விநியோக திட்டத்தை சீரமைக்க ரூபாய் 1435 கோடி மதிப்பிலான பான் 2.0 திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது பான், டான் அதாவது வரி பிடித்தம் மற்றும் வசூல் கணக்கு எண் சேவைகளில் தொழில்நுட்ப உதவியுடன் மாற்றம் செய்வதன் மூலம் வரி செலுத்துவதை பதிவு செய்யும் சேவைகளின் அலுவல்களை மாற்றி அமைக்கும் இணைய வழி நிர்வாக திட்டமாகும். குறிப்பிட்ட அரசு முகமைகளின் அனைத்து டிஜிட்டல் நடைமுறைகளுக்கும் பொதுவான அடையாள ஆவணத்தை பயன்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் QR குறியீடுடன் இலவசமாக நிரந்தர கணக்கு எண் பான் அட்டைகள் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் வரி செலுத்தும் நடவடிக்கை வேகமாகவும் எளிதாகவும் அமையும் என்றும் தரவு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது 78 கோடி பான் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதில் 98% தனி நபர்களுக்கானது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவரின் ஆதரவாளர்கள் நடத்தும் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத அகதிகள் மற்றும் போதைப் பொருட்கள் வருவதை தடுப்பதற்காக கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது கூடுதலாக 25% இறக்குமதி வரியையும்
சீனா மீது 10% வரியும் விதித்திருப்பதாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருவதை முன்னிட்டு தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து உதகை ஆளுநர் மாளிகை மற்றும் வெலிங்டன் இராணுவ பயிற்சி கல்லூரி வரை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. நன்றி.